தமிழகத்தின் பொருளாதார தூணாக இருந்த ஜவுளித்துறை இப்போது கடும் சரிவை நோக்கி நகர்வதாக தொழிலாளர் வருத்தம் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தின் தொழில்துறை வரலாற்றில் பெருமை சேர்த்த ஜவுளித்துறை இன்று நெருக்கடியின் நிழலில் உள்ளது. 2021-22 ஆண்டில் 2121 இருந்த ஜவுளி ஆலைகள் எண்ணிக்கை 2023-24 1672 சரிந்துவிட்டது. அதாவது 3 ஆண்டுகளுக்குள் 300க்கும் மேற்பட்ட ஆலைகள் மூடப்பட்டுள்ளன. இது வெறும் எண்கள் அல்ல, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதார கேள்வி. மொத்தமாக ஜவுளி மற்றும் ஆடை உற்பத்தி சார்ந்த 11,460 நிறுவனங்களில் இப்போது இயங்குவது 8,503 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2 லட்சம் விசைத்தறிகள் முடங்கியுள்ளன என்று தொழில்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோயம்புத்தூர் ஒரு காலத்தில் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு அழைச்சோம். அது நீங்கள் சொல்கிறது 100% கரெக்டு. ஆனால் அது இப்போ அப்படி சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அதிகமான மூலப்பொருள் விலையேற்றம், பவர் பில்லு, லேபர் ஷார்ட்டேஜ், இதனால் இந்த தொழில் வந்து நம்மளை விட்டு கையை விட்டு இந்த மாநிலத்தை விட்டே போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிற தொழில் வந்து நகர்ந்து அப்படியே இதுக்கு போகுதுங்க, நார்த் இந்தியாவுக்கு போகுது. அங்கே வந்து நிறைய மானியம் கொடுக்குறாங்க, சப்சிடிஸ் நிறையா தொழில் பண்ணுறதுக்கு ஜிஎஸ்டியில் அது இதுன்னு ஏகப்பட்ட சப்சிடிஸ் கொடுக்குறாங்க. பிஜேபி ரூல் பண்ணுற எல்லா மாநிலத்தையும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய சப்சிடி. மத்திய பிரதேசலாம் வந்து பார்த்திங்கன்னா லேபர் சப்சிடி நிறைய சப்சிடி தர்றாங்க. இங்கே வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இங்கே வந்து எல்லாருமே கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா சுயம்பு தான். எல்லாமே தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே சுயம்பா அவங்கவுங்க தான் இழந்து வந்திருக்காங்க. வந்து கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்தோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த விதமான சப்போர்ட்டும் இல்லைங்க. தமிழகத்தில் ஒரு யூனிட் மின்சார கட்டணம் 9.25 ரூபாய், மற்ற மாநிலங்களை விட அதிகம். இதனால் உற்பத்தி செலவு உயரும், ஆலைகள் நஷ்டத்தில் தள்ளப்படும் நிலை ஏற்படும் என்று தொழில்துறையினர் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். போக்குவரத்து செலவு உயர்வு, பூஜ்ய திரவக்கழிவு விதிமுறைகளால் அதிக சுத்திகரிப்பு செலவு, வங்கி கடன் அழுத்தம், இதனால் பல சிறு மற்றும் குறு மில் அதிபர்கள் வாங்கிய விலையை விட குறைவாக இயந்திரங்களை விற்று தொழிலை விட்டு வெளியேறும் நிலை ஏற்படுகிறதாம். ட்ரிபிள் டைம் பவருக்கு காஸ்ட் ஏற்றிட்டாங்க, அது ஒரு ரீசனு. அப்புறம் ஸ்பின்னிங் மில்லுக்காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மில்லுக்காரங்க வந்து சிண்டிகேட் போட்டு காட்டன் வேஸ்ட் விலையை ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. அதனால் ஒர்க் அவுட் ஆகாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மில்லையே க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. அதுதான் ரீசனுங்க. மில்லு க்ளோஸ் ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து ரா மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து கைக்கானது ஒன்று. அதே மாதிரி பவர் பில்லுங்க, மெயினாக பவர் பில்லு தான் ஜாஸ்திங்க. பவர் பில்லு, ரா மெட்டீரியல். ஜவுளித்துறை என்பது வெறும் ஆலைகள் அல்ல, ஏற்றுமதி வருவாய், கிராமப்புற வேலை வாய்ப்பு, நகர்ப்புற வளர்ச்சி இவற்றின் ஆதாரம். இந்த வீழ்ச்சி நீடித்தால் தமிழகத்தின் உற்பத்தி திறன் மட்டுமல்ல, ஏற்றுமதி சந்தையும் பாதிக்கப்படும் என்று தொழில்துறையினர் கவலை தெரிவிக்கின்றனர். மின் கட்டணத்தில் சலுகை, பஞ்சு விலை ஒழுங்குபடுத்துதல், சிறு குறு நிறுவனங்களுக்கு மானியம், தொழிலாளர் பயிற்சி திட்டங்கள், ஜவுளி கொள்கையில் அவசர திருத்தம், இதுவே தொழில்துறையினரின் கோரிக்கை. உடனடி நடவடிக்கை இல்லையெனில் தமிழக ஜவுளித்துறை மறைந்துவிடும் என்பதே தொழில்துறையினரின் கவலை. தமிழக அரசு இதற்கு தீர்வு தருமா அல்லது விசைத்தறிகளின் ஓசை மௌனமாகிவிடுமா? தந்தி டிவி செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் நவமணிகண்டன். மேக் இந்தியா கிரேட் அகைன். மக்களாட்சி அமையணும். மோடியினுடைய கேரண்டியை தான் மக்கள் நம்புவாங்க. வெற்றி கூட்டணி அமையும் அமையும். எக்ஸ்பிரஸ் வேக செய்திகளில் இது இடைநில்லா பேருந்து. தினமும் காலை 6 முதல் 7 மணி வரை 6 மணி செய்திகள். பிரேக் ஃப்ரீ நியூஸ். வரிசை கட்டி வரும் சுவாரஸ்ய செய்திகள் பிரேக்கே இல்லாமல். ரிமோட்டை மறங்க, அப்டேட்டா இருங்க.